பாஜக என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா 2017ல ஓபிஎஸ்க்கு இந்த தடவை எடப்பாடி சிஎம் இருந்துட்டு போட்டோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் நாங்க. ஆனால் பாஜக அந்த வாக்குறுதியை காப்பாத்தல. அதே மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பாஜக. இவர் சேரும்போது, ஓபிஎஸ் சேரும்போது அதெல்லாம் காப்பாற்றவே இல்லை அவங்க. அப்போ ஓபிஎஸ் தான் தெளிவா இருந்திருக்கணும். அவர் வந்து எடப்பாடியோட அந்த அரசியல் சூழ்ச்சிக்கு முன்னாடி அவர் தோத்து போயிட்டார் ஆக்சுவலா. இதுவே அவர் விட்ட இடத்த அவர் இனிமே பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அன்லஸ் இப்ப எடப்பாடி தனியா நிக்கிறேன்றார் எலெக்ஷன்ல. அவர் தனியா நின்று ரொம்ப குறைவான ஓட்டை வாங்கி 2024ல மோசமா தோத்து போனாங்கன்னா, அப்போ எடப்பாடி பின்னாடி இருக்கிறவங்க இனிமே கட்சி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சசிகலாவோ, தினகரனோ, ஓபிஎஸோ எல்லாம் ஒண்ணு சேரணும்னு யாராவது ஒரு மூவ்மெண்ட் கையில எடுத்தாங்கன்னா, அப்பதான் எடப்பாடிக்கு பின்னாடி வருமே தவிர, வரல அதுவும் வரல அப்படின்னா 26 தேர்தல்ல ஓபிஎஸ், தினகரன், சசிகலா 3 பேரும் தனியா நின்று எடப்பாடி எங்கெங்க போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் அவர் நின்று தோக்கடிக்கணும் இல்ல ஃபைட் பண்ணணும். யார் அதிகமா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க கிட்ட கட்சி போறதுக்கான எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு.